இளையராஜாவின் சிம்பனி நிகழ்வை நேரில் கண்ட திரு ரவி பழனிவேலு அவர்களின் அனுபவம். இந்த சிம்பனி இசை நிகழ்ச்சிக்காக அமெரிக்காவில் இருந்து லண்டனுக்கு பறந்து வந்த ரசிகர் என்பது குறிப்பிடத்தக்கது. கண்டேன் ராஜாவை, கேட்டேன் சிம்பனியை, பரவச அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. நிகழ்வு ஆரம்பமானவுடன் ரஷ்யன் சிம்பனி இசை துணுக்கு ஒன்றை வாசித்து காண்பித்தார்கள். அதன் பிறகு ராஜா சார் மேடைக்கு வந்தார். வாத்திய கலைஞர்களை தலைமையேற்று நடத்தும் கண்டக்டர் மைக்கேல் அவர்கள் ராஜாவிடம் அனுமதி பெற்று நிகழ்ச்சியை ஆரம்பித்தார். ராஜாவின் சிம்பனி 4 பாகங்களாக வாசிக்கப்பட்டது. ஒவ்வொரு பாகமும் 15 நிமிடம் நேரம் வரை வாசிக்கப்பட்டது. ஊசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவுக்கு நிசப்தமாக இருந்த அரங்கத்தில் ராஜாவின் இசை அங்கிருந்த அனைவரையும் ஊடுருவியது எனலாம். வாத்திய கலைஞர்கள் வாசிக்க வாசிக்க என்னுள் எழுந்த உணர்வுகள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை. ஒவ்வொரு பாகம் வாசித்து முடித்தவுடன் எழுந்த கைதட்டல் அடங்க நேரமானது. அந்த கைதட்டலை கேட்கும் போதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் மேலிட ராஜாவை பார்த்து கொண்டிருந்தேன். 3வது பாகம் ராஜாவின் உச்சம். மேடையில் இருந்த 77 இசைக்கலைஞர்களுக்கும் வேலை கொடுத்திருக்கிறார். இதை எப்படி ஒரு மனிதர் எழுதியிருக்க முடியும் என்று ஆச்சரியப்படாதவர்கள் இருக்க முடியாது. அந்த பாகத்தை கேட்கும் போதுதான் ராஜாவை நாம் சினிமா இசை எனும் கூண்டுக்குள் வைத்திருக்கிறோம் என்று தோன்றியது. ராஜா உலகம் எங்கும் பறக்க வேண்டிய ஒரு இசைப்பறவை. சினிமா பாடல்களை கொடுத்து 5 நிமிடத்திற்குள் ஒரு பாடல், அதில் 2 BGM என கூண்டுக்குள் இருந்த ஒரு பறவை இன்று இந்த பிரபஞ்சத்தை ஆள கிளம்பிவிட்டது என்றே தோன்றியது. 3வது பாகம் வாசிக்கும் போதும் திளைத்திருந்த ரசிகர் கூட்டம் அது முடிந்தவுடன் உச்சபட்ச ஆச்சரியத்தில் கைதட்டியது. பலத்த கைதட்டல் முடிய நேரமானது. அப்போதும் நான் உணர்வுகளின் பிடியில் இருந்தேன். 4வது பாகமும் அற்புதம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நீடித்த இசை நிகழ்ச்சியில் எப்போதும் போல் அந்த மேடையிலேயே அமர்ந்து அவர் எழுதிய நோட்ஸ்களை கையில் வைத்துக்கொண்டு அனைத்தும் சரியாக வாசிக்கப்படுகிறதா என்று சோதித்துக் கொண்டே இருந்தார் ராஜா. லைவ் கான்சர்ட்டுகளில் 3 மணி நேரம் அசராமல் நின்று ஒவ்வொரு வாத்திய கலைஞர்களையும் தன் கண்ணசைவில் ஆட்டுவிக்கும் ராஜாவை நமக்கு தெரியாதா என்ன? நிகழ்வு முடிந்தவுடன் அரங்கமே எழுந்து கைதட்டியது. கண்டக்டரும் ராஜாவும் தலைகுனிந்து அந்த பாராட்டுகளை ஏற்றுக்கொண்டனர். ராஜாவை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைத்தார். சிம்பனியை நான் எக்ஸ்பிளைன் செய்ய முடியாது, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் செய்வதுதான் சரியாக இருக்கும் என்று தனக்கே உரிய பாணியில் ராஜா சொன்னார்.